ஹலோ எவ்ரிவன். நான் நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். வாய்ஸ் கொடுக்க எனக்கு எடிட் பண்ண டைம் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் ஒரு குட் நியூஸ் என்னென்னா, யூடியூப்பில் என்னோடய வீடியோஸ் மானிட்டைசேஷன் போயிருக்கு. அண்ட் ஒரு ரிவ்யூ வந்திருக்கு. எப்படின்னா லைக் வீடியோஸ் வந்து உங்களது கிடையாது, நீங்கள் வந்து காப்பீட் கண்டென்ட் போடுறீங்க, அதனால யுவர் லைக் ரிவ்யூஸ் லைக் யுவர் வீடியோஸ் ஆர் லைக் நாட் எலிஜிபிள் ஃபார் மானிட்டைசேஷன் அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ நான் அப்பீல் பண்ணேன். பிகாஸ் வீடியோஸ் எந்த தான் அதில் இருக்கிறது நான் தான், அண்ட் இது என்னுடைய வாய்ஸ் தான், நான் யார்தும் எடுத்து போடல அப்படின்னு. அவங்க வந்து ஒரு வீடியோ நான் வந்து லைக் ஃபேஸை ரிவீல் பண்ணி இது என்னுடைய வீடியோஸ் தான் அப்படின்னு வாய்ஸ் ஓவர் கொடுத்து யூடியூப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்கான். அதாவது போஸ்ட் பண்ணி லிங்க் காப்பி பண்ணி அது வந்து யூடியூப் அப்பீலில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் பண்ணோம். பட் அது வந்து பப்ளிக்காக அந்த வீடியோ தெரியாது. இந்த மாதிரி லைக் அவங்களுக்கு மட்டும் தெரியும். அப்பீல் பண்ணால் அவங்க மறுபடியும் ரீவேல்யூஷனுக்கு எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நான் வந்து யூ ஆர் ரெடி டு ஏர்ன் அப்படின்னு எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே ஐ வாஸ் லைக் ஜம்பிங் மை காட் அப்படின்னு. பட் தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன் இன் யூடியூப். ஐ ஹேவ் பட் அதுலேயும் சிலது வந்து எப்படின்னா, இன்ஸ்டாகிராம்லேருந்து நம்மளுடைய வீடியோஸே நம்ம டவுன்லோட் பண்ணி யூடியூப்பில் போட்டால் கூட அது வேல்யூவில் எடுத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் அது வேறு ஆப்லேருந்து எடுத்து போட்டது அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி மியூசிக் கூட நிறைய மியூசிக்ஸ் நம்ம போட்டிருக்கக்கூடாது, காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். நம்ம அதெல்லாம் படிக்காமல் அக்செப்ட் அண்ட் அக்ரி அதெல்லாம் டிக் பண்ணி கொடுத்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணிடுவோம் இல்லையா? ஸோ இதிலெல்லாம் அது இருக்குது ஆக்சுவலி. இதுலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப் பற்றி. எனக்கும் கொஞ்சம் நல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிப்பேன் இன்னும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. நான் டைம் பாஸ்க்கு வரல, இது வந்து நான் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். அண்ட் என்னுடைய ஐடியாஸ், என்னுடைய ஆர்கனைசேஷனோட அந்த ஹேபிட்ஸ் அதெல்லாமே காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பித்த ஒரு சேனல் இது. டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். அண்டு கிளாஸஸும் போயிட்டுருக்கிறதுனால இது வந்து எனக்கு ஹெக்டிக்காக இருக்குது. லைக் பிடிச்சிருக்கு. நான் பிஸியாக இருக்கேன், எனக்கு உட்கார கூட டைம் இல்லை, எனக்கு சாப்பிட கூட டைம் இல்லை அப்படின்ற அளவுக்கு நான் இப்போ இருக்கேன். இதுவும் பிடிச்சிருக்கு. தேங்க்யூ.